தர்மமும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு பிரார்த்தனைகளை செய்த தமிழக மக்கள் ஆகிய உங்களுக்கு முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 2016ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் நடைபெற்ற போது கழக வேட்பாளர் அன்பு சகோதரர் திரு வெற்றிவேலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டேன். எனது வேண்டுகோளினை ஏற்று நீங்களும் அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள். தற்போது இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் நீங்கள் விரும்பாத இடைத்தேர்தல். பொது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கின்ற தருவாயில் அரசியல் சரியால் போடப்பட்ட வழக்கின் காரணமாக நான் இடையில் முதலமைச்சராக இல்லாத சூழல் ஏற்பட்டது. எனவே தற்போது இந்த இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் நானே வேட்பாளராக போட்டியிடுகிறேன். தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது வேறு, சிலரை தோற்கடிப்பது என்பது வேறு. என்னை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவது, அதுவும் மகத்தான வெற்றி பெறுவது என்பதுதான் எனது லட்சியம். மக்கள் மனதில், உங்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும் என்னை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்ல இயலாது என்பதால் தான் இந்த தேர்தலில் போட்டியிடாததற்கு பல்வேறு கற்பனை கதைகளை எதிர்கட்சிகள் கட்டவிழ்த்து விடுகின்றன. பிறரின் குறைகளை சொல்லி நான் வாக்குகள் கேட்க இங்கு வரவில்லை. நாங்கள் செயல்படுத்தியுள்ள சமூக நலன் திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை உங்களிடம் எடுத்து கூறி வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறேன். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், 1 லிட்டர் பாமாயில் 25 ரூபாய்க்கும், 1 கிலோ துவரம் பருப்பு 30 ரூபாய்க்கும், 1 கிலோ உளுத்தம் பருப்பு 30 ரூபாய்க்கும் வழங்கும் சிறப்பு பொது விநியோக திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் 50,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கும் திருமண உதவி திட்டம், கட்டணமில்லா கல்வி, ஆண்டுதோறும் 4 பள்ளி சீருடைகள், பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், மேல்நிலை வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம், விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் ஓய்வூதிய திட்டம், அரசு கேபிள் டிவி மூலம் குறைந்த கட்டணத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொலைக்காட்சி சேனல்களை கண்டுகளிக்க வழிவகை செய்யும் திட்டம், தாய் சேய் நலன் காக்கும் வகையில் மருத்துவ காப்பீடு திட்டம், விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம், 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம், கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், தாய் சேய் நலன் காக்கும் வகையில் 12,000 ரூபாய் வழங்கும் மகப்பேறு உதவி திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்கள் எனது தலைமையிலான அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது தவிர ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வண்ணம் அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், அம்மா சிமெண்ட் என எண்ணற்ற மக்கள் நலன் காக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மக்களை நாடி அறிந்து என்பதற்கேற்ப பொதுமக்களின் குறைகளை களையும் அம்மா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு மின் உற்பத்தியை நாங்கள் பெருக்கி இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் 4,992 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் வளர்ச்சி பெருகியுள்ளது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசாங்கத்திலும் தனியார் நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை, நலத்திட்டங்களை நாங்கள்
வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த தொகுதியில் மட்டும் 14,313 புதிய மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாற்றாக 101 கோடி ரூபாய் மதிப்பில் 1500 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் மட்டும் 25 கோடி ரூபாய் செலவில் 254 உட்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 205 உட்புற சாலைகள் புதுப்பிக்கப்பட உள்ளன. கத்திவாக்கம் நெடுஞ்சாலை, காங்கிரீட் பேசின் சாலை, ரயில்வே சந்திப்பில் 12 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் அமைக்கும் பணி முடிவுறும் தருவாயில் உள்ளது. 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மீனாம்பாள் நகரில் 24 மணி நேர மகப்பேறு மருத்துவமனை கட்டும் பணி முடியும் தருவாயில் உள்ளது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் இத்தொகுதியை சார்ந்த 22,144 கருவுற்ற தாய்மார்களுக்கு 8 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்த தொகுதியை சார்ந்த 16,106 நோயாளிகளுக்கு 19 கோடியே 89 லட்சம் ரூபாய் செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டத்தின் கீழ் இத்தொகுதிக்குட்பட்ட 44,596 குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. மீதமுள்ள குடும்பங்களுக்கு இவை விரைவில் வழங்கப்படும். சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் இத்தொகுதிக்குட்பட்ட 32,609 பேர் 1000 ரூபாய் மாத ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். பல்வேறு திருமண உதவி திட்டங்களின் கீழ் இத்தொகுதிக்குட்பட்ட 1,607 ஏழை பெண்கள் 5 கோடியே 73 லட்சம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் 6,428 கிராம் தங்கத்தை பெற்றுள்ளனர். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த தொகுதியில் 1,942 பெண் குழந்தைகளின் பெயரில் 48,44,000 ரூபாய் வைப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் 14 புதிய வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டு 36 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவியருக்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் இந்த தொகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியருக்கு 8 கோடியே 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் மட்டும் 10 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அம்மா மருந்தகம் இந்த தொகுதியிலே செயல்பட்டு வருகிறது. இந்த தொகுதியில் மட்டும் 5 முழு நேர நியாய விலை கடைகள் கூடுதலாக திறக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதியில் மட்டும் 2 கோடியே 77 லட்சம் ரூபாய் செலவில் 10 குடிநீர் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 236 தெருக்களில் நிலவி வந்த குடிநீர் பற்றாக்குறை தீர்க்கப்பட்டுள்ளது. 5 கோடியே 7 லட்சம் ரூபாய் செலவில் எந்திரங்கள் வாங்குதல் மற்றும் கழிவுநீர் மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் மழைநீர் வடிகால் அமைத்தல், தெருவிளக்குகள் அமைத்தல், சாலைகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் 242 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மாநகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்படி ஏராளமான உதவிகளை, வசதிகளை ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்காக நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். இங்கே எங்கள் எதிர்த்து சிபிஐ தனது வேட்பாளரை நிறுத்தியுள்ளது. அவர்கள் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஆனால் இதே கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் செயல்படுத்தி வரும் அனைத்து
சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் இன்று என்னை எதிர்த்து போட்டியிடுவதால் வேறு வழியின்றி எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இந்த அடிப்படையில் நான் எப்போதும் செயலாற்றி வருகிறேன். எனக்கு எல்லாமே நீங்கள் தான். உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் உங்களுக்காகவே எப்போதும் போல் ஓயாது பாடுபடுவேன் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் செயல்படுத்தி வரும் சமூக நல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை, மின்சாரத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் நாங்கள் செய்துள்ள சாதனைகளை சீர்தூக்கி பார்த்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னோட்டமாக அமையும் வகையில் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பேரேகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமா இரட்டையிலை சின்னத்தில் செலுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் அன்புடன் வேண்டியவர்களை கேட்டுக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.